நீங்க SaaS பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா, உங்க வெப்சைட் ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் இல்ல. உங்க டாப் சேல்ஸ் பெர்சன். அதுவும் கரெக்ட்டா பில்ட் பண்ணியிருந்தா கன்வர்ஷன் நெறைய வர இடமா இருக்கும். நான் அல்தாஃப் ரஹ்மான், கோ-ஃபவுண்டர் ஆஃப் விக்டர்ஃப்ளோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்க SaaS வெப்சைட்ல இருக்க வேண்டிய 10 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பத்தி பார்க்க போறோம். வித் எக்ஸாம்பிள்ஸோட இது எல்லாம் டாப் பெர்ஃபார்மிங் SaaS பிராண்ட்ஸ், அதுவும் டீப்பா ரியல் எக்ஸாம்பிள்ஸும் மார்க்கெட்டிங் சைக்காலஜியோட டிப்ஸும் கூட. ரெடியா? லெட்ஸ் கோ பில்ட் எ வெப்சைட் தட் கன்வெர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் லுக்ஸ் பிரிட்டி. செக்ஷன் 1, தி ஹீரோ தட் ஆக்சுவலி செல்ஸ். வெப்சைட் ஓபன் பண்ணதும் வர ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் ஹீரோ செக்ஷன். இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் SaaSல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். அதுவும் 5 செகண்ட்ஸ்ல உங்க வேல்யூவை புரிய வைக்கணும். empowering your workflow அப்படின்னு வேகவா சொல்லாம build, launch and track campaigns 5x faster without a single line of code. இதுதான் ரியல் பவரை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், ராம்போட வெப்சைட்ல 1 லைன்ல முடிச்சிடும். டைம் இஸ் மணி, சேவ் போத். இன்னொரு எக்ஸாம்பிள், வெப்ஃப்ளோ அவங்க வெப்சைட்ல டைரக்டா டெமோ வீடியோ பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க பிளாட்ஃபார்மோட பவர் விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. செக்ஷன் 2, ப்ராடக்ட் ஸ்னாப்ஷாட். அட்டென்ஷன் கிராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரூஃப் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஆட் பண்ணலாம், மோஷன் பேஸ்டு ப்ரிவ்யூ மாதிரி, உங்க ப்ராடக்ட் வீடியோ மாதிரி, இல்ல ஒரு கிளீனான இன்டராக்டிவ் மார்க்அப் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா மூவியோட ட்ரெய்லர் மாதிரி வர விசிட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். எக்ஸாம்பிள், டேட்டா பாக்ஸ் பார்க்கறதுக்கு ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவான ஸ்கிரீன்ஷாட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சர்ஃபர் எஸ்இஓ டெமோ எலிமெண்ட்ஸை இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேஜ்லேயே லைவ் டூலை அனலைஸ் பண்ண முடியும். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். செக்ஷன் 3, சோசியல் ப்ரூஃப். இந்த செக்ஷன் தான் உங்க மேலே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண போற இடம். ஸோ இங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்க ஒர்க் பண்ண பிராண்ட்ஸோட லோகோஸை டிஸ்ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு வந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இஃப் பாசிபிள்னா உங்க யூசர் கிட்ட வந்த பாசிட்டிவான வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், கிளே அவங்க வெப்சைட்ல கேன்வா, ஹப்ஸ்பாட், ஏர்பிஎன்பின்னு ட்ரஸ்டட் பை மோர் தேன் 3 lakhs டீம்ஸ்னு அவங்க ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. ரேம்ப் அவங்க ஹீரோ செக்ஷன்ல 40,000+ டீம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லேயே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும். செக்ஷன் 4, ப்ராப்ளம், பெயின், டீப் ட்ரைவ். இது SaaS வெப்சைட்ல மிஸ் பண்ற ஏரியா. யூசர்ஸோட பெயின் பாயிண்ட்ஸை பத்தி பேசாம அவங்க ஃபீச்சர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க கஸ்டமரோட ப்ராப்ளம் தான் நீங்க தெளிவா சொல்யூஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களை பற்றி மட்டும் பேசாமல் அவங்களோட ப்ராப்ளம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு லே அவுட் கிரியேட் பண்ணி பிஃபோரில் அவங்க ப்ராப்ளம்ஸும் அண்ட் ஆஃப்டரில் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யூசர் பைலட் அண்ட் ஹாட்ஜார் இந்த 2 வெப்சைட்லேயும் அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் கூட ஒரு பெயின் பாயிண்ட்டை சாலிடாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 5, ஃபீச்சர்ஸ் வித் கான்டெக்ஸ்ட். ஃபீச்சர்ஸ் சொல்லணும், ஆனால் கோல் பேஸ்டு கான்டெக்ஸ்டோட சொல்லணும். எப்படின்னா யூசர்ஸ்க்கு உங்கள் ஃபீச்சர்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட உங்கள் ஃபீச்சர்ஸ்னால வர அவுட்கம்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரியல் டைம் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்றத விட நோ வாட்ஸ் ஒர்க்கிங் த மொமெண்ட் இட் ஹேப்பன்ஸ், ஸோ யூ கேன் டபுள் டவுன் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், சர்ஃபர் எஸ்இஓ வெப்சைட்ல அவங்க ஃபீச்சர்ஸை ஐசோலேட்டடாக ப்ரெசென்ட் பண்ணாமல் ரியல் வேர்ல்டு யூசேஜோட ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. செக்ஷன் 6, யூஸ் கேசஸ் பை ரோல் ஆர் இண்டஸ்ட்ரி. இப்போ SaaSல ஒரே மாதிரி மெசேஜ் கொடுத்தா கன்வர்ஷன் வராது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச்னு ஒர்க் ஆகாது. உங்களோட டூல் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் இது இல்லை ரோல்ஸை சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செக்ஷன் மஸ்ட். மெசேஜிங்காக செக்மெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேப்ஸ் மாதிரி போடலாம். ஃபார் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ஃபார் மார்க்கெட்டர்ஸ், ஃபார் டெவலப்பர்ஸ்ன்னு ஒவ்வொரு ரோலுக்கும் எப்படி உங்கள் SaaS டூல் அவங்க டெய்லி சேலஞ்சை சால்வ் பண்ணுதுன்னு, அவங்க கோல்ஸை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள். எக்ஸாம்பிள், ஏர்டேபிள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்க சைட்டில் ஸ்மால் டீம்ஸ், என்டர்பிரைஸ், கிரியேட்டர்ஸ்ன்னு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ப்ரைசிங் கால்குலேட்டரும் இருக்கு. அது டீம் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் ஆகும். ஸோ மார்க்கெட்டர்ஸாக இருந்தாலும் கிரியேட்டிவ்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் கான்டெக்ஸ்ட் கொடுத்தா உங்களோட ப்ராடக்ட்ல அவங்க ரிலேட் ஆகி கன்வர்ஷன் பூஸ்ட் ஆகும். செக்ஷன் 7, இன்டராக்டிவ் டெமோ ஆர் சாண்ட்பாக்ஸ். பீப்புளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் ஸ்மார்ட் மூவாக இருக்கும். கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும். ஸோ உங்கள் டூல் அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. சாண்ட்பாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கைடட் இன்டராக்டிவ் டெமோவாக இருந்தாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் கிளிக் ஹியர் டு ட்ரை லைவ் டேஷ்போர்டுன்னு ஒரு ப்ரிவ்யூ கொடுங்க. இது யூசர் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஃபிக்மா அவங்களோட லேண்டிங் பேஜில் ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் டெமோ கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே ஃபிக்மாக்கு ட்ரையல் டு பெய்ட் கன்வர்ஷன் ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செக்ஷன் 8, எ ப்ரைசிங் பேஜ் தட் கன்வெர்ட்ஸ். ப்ரைசிங்கில் தான் நிறைய யூசர்ஸ் ஹேஸ்டேட் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரைசிங் அவங்க டெசிஷனை சிம்பிளிஃபை ஆகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுமான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். 5+ டயர்ஸோட கன்ஃபியூஷனான டேபிளாக போடாதீங்க. ஜஸ்ட் 2 or 3 கோர் பிளான்ஸை வச்சுக்கோங்க. அந்த பிளானு என்ன அவுட்கம்னு கிளியராக சொல்லணும்.
ஃபீச்சர்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்கு பெஸ்ட்னு ஃபார் ஸ்டார்ட் அப் ஸ்கேலிங் ஃபாஸ்ட் இல்லை ஃபார் என்டர்பிரைஸ் டைம் வித் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லுங்க. எக்ஸாம்பிள் பிரிஸ்மிக் அவங்க 4 சிம்பிள் பிளான்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஆனால் மவுஸ் ஓவர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பேண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிளாரிட்டியாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். வெர்சலும் சூப்பர் க்ளீனாக ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் டேபிள், பிக் பிராண்ட் கேஸ் ஸ்டடிஸ், FAQs அண்ட் டைரக்ட் டெமோ CTAஸ்னு சிம்பிளிசிட்டி, டிரான்ஸ்பரன்சி பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆயிருக்கும். ஸோ பாட்டம் லைன் ப்ரைசிங்கில் என்ன வேணும்னு புரிகிற மாதிரி இருந்தால் யூசர் கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கும். செக்ஷன் 9 சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. சப்போர்ட்டுங்கிற விஷயம் தான் சைலண்டாக கன்வர்ஷனை கில் பண்ணலாம், இல்லை பவர்ஃபுல்லாக ட்ரஸ்ட்டை பூஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு செக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா யூசர் எப்படி ஹெல்ப்பை ஆக்சஸ் பண்ணணும்னு கிளியராக சொல்லிடுங்க. லைவ் சேட் இருக்கா, இமெயில் சப்போர்ட் இருக்கா, ஸ்லாக் சேனல் இருக்கா, அப்போ டாக்குமெண்ட் லிங்க்ஸ், நாலேஜ் பேஸ், பப்ளிக் ரோட் மேப்னு அட்டாச் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக அண்ட் லாங் டேர்மாக ரன் ஆகிற பிளாட்ஃபார்ம்னு ஷோகேஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இன்டர்காம் அவங்க சப்போர்ட் செக்ஷனில் லாஸ்ட்ல இல்லை எவ்ரி பிளான் கூட கான்டெக்ஸ்ட்ஃபுல் ஹெல்ப், லைவ் சேட் லிங்க்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போர்ட்டுங்கிற ஒரு விஷயம் செப்பரேட் திங்காக காமிக்காமல் சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 10 ஃபைனல் ஸ்ட்ராங் எக்ஸிட் CTA. இப்போ கடைசி பார்ட் எல்லாம் சொல்லியாச்சு, ப்ரூஃப் காமிச்சாச்சு. யூசரை ரிமைண்ட் பண்ணுங்க. வை ஆர் தேர் ஹியர்னு கோர் வேல்யூவை ப்ராப்பராக ஒன்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. ரெகுலராக எல்லாரும் போடுற மாதிரி ஸ்டார்ட் ட்ரையல்னு போடாதீங்க. இன்ஸ்டெட் ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நவ் இல்லை பில்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ டுடேன்னு ஆக்ஷன் ரெடியாக CTAs ஆட் பண்ணுங்க. சரியான ட்ரஸ்ட் பூஸ்டர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா லைக் 2 minute செட்டப், நோ கிரெடிட் கார்டு ரெக்கார்டு இல்லை யூஸ்டு பை 10,000+ டீம்ஸ்னு லாஸ்ட் மினிட் ஹெஸ்டேஷனை ரிமூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் ட்ராப் பாக்ஸ் போல்டாக அட்வான்ஸ் பிளான்னு ஒரு ஹை வேல்யூ காலமை டிசைன் பண்ணியிருப்பாங்க வித் CTA டைரக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி. பாக்ஸ் வெப்சைட்லேயே டேப்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பர்சனை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அண்ட் க்ளோஸராக சிம்பிள் பட் பவர்ஃபுல் CTA கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக உங்கள் வெப்சைட் ஒரு டிசைனுக்காக மட்டும் பார்க்காம கன்வர்ஷன் இன்ஜினாக மாற்றணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேவரட் டேக்அவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு ரியல் SaaS வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.